நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். முரண்பாட்டை தழுவிக் கொள்ளுங்கள் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு உங்க கூட நான் பேச விரும்புகிறேன். கன்னியாக இருந்த மரியாள் மூலமா இயேசு பிறக்கிறாரு. பரிசுத்தாவின் வல்லமையினாலே இயேசு அவங்க வயிற்றில் உருவாராரு. இதை நாம் ஒரு வல்லமையான விஷயமா, ஒரு அற்புதமாக பார்க்குறோம். அப்படித்தான் நாம் அதை நம்புகிறோம். விசுவாசிகளான நாம இயேசுவின் கன்னி வழியான பிறப்பை நம்புகிறோம். ஆனால் வரலாற்றையும் சரி, மரியாளோட வாழ்க்கையிலையும் சரி, கன்னி பிறப்பு அப்படின்றத எல்லாரும் நம்பிடலை. இயேசு பூமியில் பிறந்தப்ப நிறைய அற்புதங்கள் செஞ்சார். ஆனால் சில சமயங்களில் அவரோட சொந்த குடும்ப உறுப்பினர்களே அதை நம்பலை. வசனம் சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அவரோட சொந்த ஊரில் நிறைய அற்புதங்களை அவரால் செய்ய முடியலை. அவங்களால அற்புதங்களை நம்ப முடியலை. மரியாளும் அவங்களோட உறவினர்களும் இயேசுவின் பிறப்பில் நடந்த அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க இன்னும் அவிசுவாசத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் இதை நீங்கள் பார்க்குறப்ப, மரியாள் கன்னியாக இருந்து இயேசுவை பெற்றெடுத்தாங்கன்றதை நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டாங்கன்னு தான் புரிஞ்சுக்கலாம். இதை ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, மரியாள் வேற யாரோடவோ தப்பு செஞ்சுருக்கலாம், யோசேப்பும் இதை மூடி மறைக்கிறான் அப்படின்லாம் கூட மக்கள் பேசியிருக்கலாம். சில மக்கள் அப்படிப்பட்ட ஒரு முரண்பாட்டோடவே இருந்திருக்கலாம். நிறைய மக்கள் மரியாளை பற்றி கடைசி வரை சரியாக புரிஞ்சுக்காம தப்பு தப்பாக பேசியிருக்கலாம். இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம பொதுவாக வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கிற முரண்பாடுகளை கவனிக்கிறதில்ல. கன்னியாகிய நீ பரிசுத்தாவின் வல்லமையினால கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாயின்னு மரியாளுக்கு தேவதூதன் சொல்கிறப்ப, அதுக்கு பின்னாடி இருந்திருக்கக்கூடிய முரண்பாடுகளை பற்றி யோசிச்சு பாருங்க. ஆமாம், மரியாள் தேவதூதன் சொன்னதை ஏற்றுக்கிட்டு நீர் சொன்னபடியே நடக்கட்டும்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னெல்லாம் நடந்திருக்க கூடும்னு நம்ம யோசிக்கணும். பின்னாட்களில் இயேசு அற்புதங்களை செஞ்சாலும் கூட அவரை மக்கள் நம்பலன்னு வேதம் சொல்லுது. இந்த கூட்டம் ஆரம்பத்தில் இருந்தே மரியாள் கன்னியாக இருந்து இயேசுவை பெற்றதை நம்பாத ஒரு கூட்டமாக இருக்கும். அந்நாட்களில் மரியாள் ஒரு முரண்பாட்டின் உருவமாகவே பேசப்பட்டிருப்பார். சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஒரு தேவ மனுஷனை, பிரசங்கியார அவங்க இருக்கும்போது பாராட்ட மாட்டாங்க. அவங்க உலகத்தை விட்டு போனப்ப பயங்கரமாக பாராட்டி பேசுவாங்க. ஆமாம், மனுஷங்களாக இருக்கிறப்ப மனுஷிகத்தில் சில முரண்பாடுகள் எல்லாருக்கும் இருக்கும் தான். அதை தாண்டி அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்களோட மறைவுக்கு பின்னாடி தான் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர் பில்லி கிரஹாம் பற்றி பேசுகிறப்ப, எப்படிப்பட்ட தெய்வ மனுஷன்ப்பா அவரை மாதிரி ஒரு ஊழியக்காரரை பார்க்க முடியுமா, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க எழும்புனா நல்லா இருக்குமே அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பில்லி கிரஹாம் உயிரோடு இருந்த நாட்களில் அவரை முரண்பாட்டின் உருவமாக பேசின நிறைய மக்கள் இருந்தாங்க. இன்னுமே அவர் ஒரு தவறான போதகர், கள்ள பிரசங்கியார்னு சொல்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. கிறிஸ்தவங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் டிவியில், ரேடியோவில் பேசுனதுக்கெல்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் அற்புதமான தெய்வ மனுஷன் இல்லையான்னு பேசிக்கிறாங்க. மார்ட்டின் லூத்தர் அற்புதமான காரியங்களை நாட்களில் செஞ்சார். அவர் கடவுளை மறுதளிக்கிறாரு, தேவதூஷன்னு சொல்கிறாருன்னுலாம் சொல்லி திருச்சபையை விட்டு வெளியேற்றினாங்க. ஆனால் இன்னைக்கு சீர்திருத்த சபை அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அவர் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனால் என்ன சொல்ல வர, எந்த மனுஷனும் பூரணமான மனுஷன் இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரங்க ஒருத்தர் பார்த்து அவங்க பிரச்சனைக்குரியவங்க, தப்பானவங்கன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அடுத்த ஊழியக்காரரை குறைச்சி சொல்லி தங்களோட சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்திக்க நினைக்கிறாங்க. சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா, முரண்பாடு அப்படின்றது ஒரு உண்மையான விசுவாசியோட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் முரண்பாடுகள் எதிர்கொள்கிறீங்களா? உங்களை பற்றி யாராச்சும் தப்பாக பேசுகிறாங்களா? அல்லது மற்ற யாரையாச்சும் பற்றி தப்பாக பேசுகிறத நீங்கள் கேள்விப்படுறீங்களா? அப்படியே கண்ணை மூடிட்டு அதை ஏற்றுக்காதீங்க. சிலர் உங்களை எந்த சூழல்லையும் ஒருபோதும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆண்டவரோட திட்டத்தில் அது ஒரு பகுதியாகவே தான் இருக்கும். சிலர் உங்களை ஒருபோதும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க தான். சிலர் உங்கள் பக்கம் ஒருபோதும் நிற்கவே மாட்டாங்க தான். ஒருபோதும் உங்களை நம்பவே மாட்டாங்க தான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஆண்டவரால், அவர் மூலமாக தான் நடக்குதுன்ற உண்மையை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏமாத்துறீங்க, திருட்டுத்தனம் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் அவ்வளோதான்னு சொல்லுவாங்க. போலி பிரசங்கியார், கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசினெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை எதற்கு அழைச்சாரோ அதில் உறுதியாக இருங்க. ஆண்டவர் உங்களை எப்படி இருக்க சொல்கிறாரோ
அப்படியே இருங்க. உங்களை எங்கே போக சொன்னாரோ அங்கே போங்க. மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. எல்லாரும் உங்களை நம்பி உங்களுக்கு ஆதரவாக உங்கள் பக்கம் நிற்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலுமே சில மக்கள் உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. உங்களை விமர்சிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி தேடிட்டு தான் இருப்பாங்க. இயேசு அநேகரை சுகப்படுத்துறாரு, அற்புதம் செய்கிறாரு. அவங்க இயேசுவை கொண்டாடி இருந்திருக்கணும். ஆனால் நீ எப்படி ஓய்வு நாளில் மனுஷங்களை சுகப்படுத்தலான்னு கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? உங்ககிட்ட என்ன தவறு இருக்குது, உங்களில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. பிரசங்கியார்களை குற்றம் சொல்லி வியூஸை ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்திக்க நினைக்கிறவங்களை ஒருபோதும் ஊக்கப்படுத்தாதீங்க. ஒரு ஊழியக்காரரை பிடிக்கலையா, அவங்கள கவனிக்காதீங்க, விட்டுருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத களங்கத்தை கிறிஸ்தவத்துக்கு உருவாக்காதீங்க. பிரசங்கியார்களோட மரணத்துக்கு பிறகுதான் கிறிஸ்தவர்கள் நிறைய பிரசங்கியார்களை கொண்டாடுறாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறப்பவே அவங்க மூலமா ஆண்டவர் என்ன நன்மைகள் செஞ்சுட்டு வர்றாருன்னு கவனிங்க. ஏன்னா ஆண்டவர் அபூரணமான மனுஷங்க மூலமா, குறைவான மனுஷங்க மூலமா தம்மோட பூரணமான நிறைவான சித்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஏமாத்துறவங்க, தவறான போதகர்கள், தவறான போதனைகள்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரவே இல்லை. நாம் அதெல்லாம் பிரித்து பார்க்க அறிஞ்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? ஜனங்க எதையும் பற்றி கவலைப்படுறதில்ல, விவரங்களை முழுசாக தெரிஞ்சுக்கிறதில்ல. யாரை பற்றியாச்சும் தவறான தகவல்களை கேள்விப்பட்டால் அதை அப்படியே பெருசுபடுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் நிறைய ஊழியக்காரங்களை சந்திக்கிறேன், அவங்களோட நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறேன், இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன், தொலைக்காட்சிகளில் வர பிரபலமான ஊழியர்களோட நேரடியாக பழகிற வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி குறைச்சி தப்பாக போடுறாங்களே, அதெல்லாம் நிறைய நேரங்களில் உண்மையாக இருக்கிறது இல்லை. சோஷியல் மீடியாவில் அவருக்கு உருவாக்க நினைக்கிற பிம்பத்தை போல் அவங்க நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை. அந்த ஊழியர்களோட இருதயத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வைக்கிற சவால் இதுதான். முரண்பாடுகள் நடுவிலையும் ஆண்டவரை நம்புற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ளுங்க, வருத்தப்படாதீங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சுட்டு இருந்ததை மக்கள் புரிஞ்சுக்கல, மக்கள் என்ன மோசமானவன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். முரண்பாடுகள் வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான். அதே சமயம் யாரோ ஒருத்தரை பற்றி முரண்பாடுகளை, தவறான விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை பற்றி ரொம்ப விவாதிக்கிறத நிறுத்திடுங்க. நாம் நம்மளோட அழைப்பில் கவனம் செலுத்துவோம். வெளியில் போய் நற்செய்தியை அறிவிங்க. ஆண்டோட ராஜ்யத்தை கட்டுங்க. இந்த உலகில் நேர்மறையான தாக்கத்தை நம்ம உண்டாக்குவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்கள் விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் மூலமாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.